அந்த பட்டிமன்றத்தில் விசாராக்கி ஒரு வெளுத்தான் பார்க்கணும். அந்த பாமரர்களை அணிசார்பா வாங்குற போது கடைசியாக ஒரு பாயிண்ட் லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லிட்டு நீ செல்லப்பாண்டிய அம்மாவட்ட அந்த ஒரு விளாத்திபுரம்னு ஒரு இடம் இருக்கு. தெய்வமா அதை அப்படி கை தந்தாங்க. தெய்வமா அப்படி கை நான் குறைச்சேன். விளாத்திபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, முருகலட்சுமி பேரு. அந்த அம்மா பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன்ங்கிற அம்மா. ஆனால் அவங்க யோகி மேலே பிரியமான ஆளு. அவங்களே பாட்டு கேட்டு நிறைய பாடுவாங்க. நானே கேட்டுருக்கேன். அந்த அம்மா பாடி பாடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஊருக்கு மேலே ஃபோட்டோ வச்சு வணங்கிட்டாங்க. எனக்கு சார் யோகி அழகான பிரம்மாண்டமான ஆலயமா வந்துட்டாரு. ஒரு பாமரன் பாடினால் எங்கள் யோகி அழகாக வருவார் என்பதற்கு இது வரலாறு. இந்த கோணம் எனக்கே தெரியல. இவ்வளவு தூரம் ராஜ்யபுரம் டிராவல் பண்ணிட்டு வரேன். ஒரு விசாலாட்சியை வச்சு ஒரு பட்டிமன்றத்தில் சுவாமியில கொடுக்குறாரு. அதனால பகவான் வந்து தொடர்ந்து பேசிட்டு பல பல ரூபங்கள் இந்த குட்டி வழியாக கூட பேசுவாரு. நம்ம யாரை குறைச்சி பயப்பட முடியாது. எந்த மூர்த்தி இல்லை, எந்த மூர்த்திக்குள்ள என்ன கீர்த்தி இருக்கு நமக்கு தெரியாது. அப்படி விசாலாட்சியை வச்சு ஒரு பட்டிமன்ற வார்த்தை அழகா பிடிக்கிற போட்டா பயங்கரமான அப்பா எல்லாரும் தெரியும். இப்ப சமீபத்துல வந்த ஒரு ஆலய அழகும் சரி, சிலை அழகும் சரி, இப்படி ஒரு ஜீவ கலையோடு எங்கேயுமே அமையும். அப்போ சுவாமி விளாத்தி உலகத்து மேல அவ்வளோ பெரிய பிளஸிங்ஸ் பண்ணி லேட்டஸ்டா விசாலாட்சி வச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் சாமி திருவண்ணாமலை மேடையிலே கொடுத்து வச்சுட்டாரு. அதான் பெரிய வெற்றி. அந்த ஆலயத்தை இந்த சின்ன வயதுக்கு எனக்கு தான் சின்ன பையன் தான், சின்ன வயதுக்கு கொண்டு வந்த செல்லப்பாண்டி அவர்கள் இப்போது நம்ம தீரை உரையாற்றுவோம். சவுண்ட் என்னன்னா எனக்கு வந்து பொதுவாகவே வந்து ஃபேமிலி வேலை குடும்பம் இப்படிதான் இருந்துருக்கேன். இதில் வந்து மெயினாக வந்து சாமியோடைய நாமத்தினால தான் என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஆரம்பமாச்சு. ஒரு வேலையே இல்லாத ஒரு பையன் வந்து சாமிகிட்ட போய் ராணி மடத்தில் அவர் காலையில் படுத்து கிடந்தேன். இதெல்லாம் படுத்து கிடக்கும். அப்போ வெளியில் வந்து சும்மா தான் இருக்கும். படுத்து கிடந்து எனக்கு திக்கடிச்சு நின்று அங்கே போய் கண்கலஞ்சி படுத்து கிடந்த ஒரு நாள் இரவு மட்டும்தான். அதுக்கடுத்து எந்திரிச்சு வந்தேன். யோகிராம் சத்குமார், யோகிராம் சத்குமார், யோகிராம் சத்குமார், ஜெயகுரு ராயாங்கிறத மட்டும் என் காலில் அவர் தாமராஜ சுவாமி வந்து காலில் சொல்கிறார். இதை மட்டும் நீ வந்து வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இரு, வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறங்கிறத மட்டும் சொன்னார். சொன்னது அப்பட்டமாக அவ்வளோ அழகாக அது நடந்தேறி இன்னைக்கு சாமியே அங்கே வந்து வர்ற அளவுக்கு அந்த இடம் வளர்ந்துருக்குன்னா அது சாமியோடைய அருள்தானே தவிர எந்த முயற்சியுமே அதில் இல்லை. பட் நான் செஞ்சது ஒன்றே ஒன்று, என்னென்னா சாமியுடைய நாமாவை மட்டும் சொல்லிட்டு இதை தவிர எனக்கு வேறு பெரிய ஒரு விஷயங்களே அங்கே நான். ஆனால் சாமியோடைய நாமாவை சொல்லும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய குணநலங்களை வந்து சாமி வந்து மாற்றுறது. நம்ம நாமாவை சொல்றதுனால என்ன நடக்குதுங்கிறத நானே நாமா சொன்னதுனால ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் நாமத்தை சொல்ல சொல்ல என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய பேச்சு முறைகள், என்னுடைய நடைமுறைகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கண்ணை போட மாட்டேது. நானா மாத்திக்கல, அதையும் நான் சொன்னேன். நானா அதை மாத்திக்கல, அது வந்து என்னை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி என்னை டைவர்ஷன் பண்ணி வார்த்தைகளை மாற்றுது, பேசக்கூடிய தொனியை மாற்றுது, ஒருத்தர் எப்படி பேசணுங்கிற வரைமுறையை கொண்டு வருது, எல்லாத்தையுமே அது கொடுக்குது. அப்புறம் நாமத்தை சொல்ல சொல்ல என்னுடைய பிஹேவியர் மாறும்போது எல்லா இடத்துலையும் நான் நல்ல ஒரு பையனாக ப்ரெசென்ட் ஆகிறேன். அது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஏன் தெரியுமா, ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்காத ஆளாக இருக்கும், நான் அப்படியே தான் நான் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னோடய எதிரி கூட இவனை போய் என்னத்தை இது பண்ணேன் பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக அது எனக்கு மாறிச்சு. அது நான் உணர்ந்ததை சொல்லணும்ல. எனக்கு பிடிக்காதவங்க கூட நான் நின்று பேசும்போது கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி அவன் ஏதோ பாவம் ஏதோ தெரியாமல் பேசுறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு தெரிஞ்சு கோவப்பட்டு பேசினா கூட அவன் தெரியாமல் ஏதாவது பேசியிருப்பான்ப்பா அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. தவிர நான் ஒரு வேகத்தில் வினயத்தில் பேசுனது கூட யாரும் என்ன செய்யலை, வினயமாக எடுத்துக்கொள்ள. அதனாலேயே என் வாழ்க்கை எப்படி மாறியது, எளிதாகவும் ஸ்மூகமாகவும் மாறிச்சு. அப்புறம் இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது, இப்படி அழகாக மாறுங்க, நம்மளும் ஏன் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வழிக்கு ஏன் போகக்கூடாது, எதையும் ஏன் எத்தனைத்தோட ஒரு வேகத்தோட எதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், பொறுமையாக போகுங்கிற விஷயத்தை இந்த நாம நமக்கு கற்றுக்கணும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சு. அதுதான் அவ்வளோ பெரிய விஷயங்களை என் கூட வந்து எல்லாருடைய தொடர்புகளையும் பகவான் அதுக்கிட்ட ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பகவான் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதில் வந்து என் குடும்பத்தை வந்து நான் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சு இருக்கக்கூடிய எல்லா ஒரு பையனோடையும் தாயோடையும்
தகப்பனோடையும் ஒரு மனைவியை வச்சு காலத்தை தள்ளக்கூடிய வித்தை வந்து மிகப்பெரிய வித்தை. அது வந்து எனக்கு சொல்லித்தரப்படாது. ஆனால் நாமும் வந்து அதை கல்யாணம் நாமத்தை சொல்லும்போது ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒரு மனைவிகிட்ட எப்படி பேசணும், ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு நடந்துக்கணும், இந்த விஷயங்கள்லாம் அது வந்து சொல்லி கொடுத்து. அப்போ ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஒன்று விட்டு கொடுக்குறது, ரெண்டாவது வந்து சகிப்புத்தன்மையோட இருக்குது. விட்டு கொடுக்குறது, சகிப்புத்தன்மை, நன்றி உணர்வும் மெயினாக கற்றுக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறது வந்து நான் நாமத்தை சொல்ல தான் வந்துச்சு. ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அவங்கள்ட்ட நிறையா குறைகள் இருக்கும், நிறையா இருக்கும். அதுக்காக ஒரு குறை இருக்கிறதுக்காக நிறைய நம்ம என்ன செய்ய முடியாது. தள்ளி விட்டுட்டு அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ சரியில்லை, அம்மா அப்பா சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பொண்டாட்டில 1000 நிறைகள் இருக்கும், 1000 குறைகள் இருக்கும். அதுக்காக குறைகளை மட்டுமே நான் என் பொண்டாட்டி மேலே பழிய போட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக பார்க்கணும் அவளை நான் என்ன செய்ய முடியாது, தள்ளியும் விட முடியாது. இப்படி ஒரு நடுநிலையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது வந்து இந்த நாமம் தான் எனக்கு உருவாக்கு. அதை பேலன்ஸ் பண்ணி சரி அம்மா இவங்களுக்கு தக்க இதை எப்படி கொண்டு போகிறது, இவங்களுக்கு தக்க நம்ம எப்படி கொண்டு படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டுறோம். சாமியோட கருணை பாருங்க. அம்மா அப்பாவையும் யோகிராம செல்வகுமாருக்குள்ள அந்த நம்ம ஒரு சும்மா நான் ஒரு இதில் ஆரம்பிச்சது, நம்ம ஒரு வேலை இடத்துல நன்றியுணர்வோடு நான் ஒரு ஆரம்பித்தேன். எனக்கு வேலை கொடுத்த சாமிக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு யாரோ ஒருத்தர் கும்பிடணும்னு தான் முடிவு பண்ணுறாங்க. நானும் அதோடு சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சாமி வந்து அந்த கூட்டத்தோடு சேர்க்காம நீயே பண்ணுங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணி என் மேலே தள்ளி விட்டாரு. நான் அதோட தள்ளி விடப்பட்டவன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வாலண்டியாக போய் சாமிக்கு பண்ணணும்னு நான் செய்யலை, பண்ணலை. ஆனால் எனக்கு ஒரு நன்றி வருது. சாமி நமக்கு வேலை கொடுத்தாரு, இந்த வயசுல நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் குடும்பம் கடலில் இவ்வளோ கடலில் இருக்குது, அம்மா அப்பா எப்படி காக்கிறது, நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு உள்ளுக்கு நுழைஞ்சப்போ வந்த விஷயம். அப்படிங்கிறப்போ அம்மா அப்பா வந்து இதுக்குள்ளே வர்றாங்க. அதுக்கடுத்து அவங்களும் என்ன செய்யறாங்க, உள்ளே வந்தாங்க. அதுக்கடுத்து என் மனைவி அவர் ஸ்ரீலாம் வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்து எழுதுறது அவங்க வந்து என்னன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்ரீராமஜெயம் எழுதி பழகினாங்க. ஒவ்வொரு தடவையும் என் கல்யாணம் முடிச்சப்பறம் அவங்க வந்து தினம் நோட்டு அந்த சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஸ்ரீராமஜெயம் வந்து அந்த மாலைக்கு போய் ஆங்கிலத்துக்கு போகிறது வந்து அவங்களுடைய பழக்கம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதுற அதோட இந்த நாமத்தையும் கொஞ்சம் எழுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவள் வந்து சரி நான் எழுதுறேன் அப்படின்ட்டு அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த குடும்ப சூழ்நிலை இருக்கும்போது இதெல்லாம் டியூன் ஆகிற நேரத்துக்கு யார் நம்ம வீட்டுக்கு உதயம் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயசங்கரமாவும் செல்லமாவும் உள்ள வராங்க. இது வந்து கோயில் பக்கம் உலகநாதனை வந்து ஆரம்பத்தில் நம்ம விளக்கு பூஜை நடத்துகிற விஷயங்கள அவர் வந்து அந்த கோயில் விஷயங்களை வந்து அழகாக கொண்டு வந்துருக்கிறாரு. இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகிடுது. கோயில் அணைஞ்சிருக்கா அப்படின்ட்டு கோயில் இந்த மாதிரி இப்படியே அணைஞ்சிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உருவாகிட்டு யாரை சாமி அனுப்பி விட்டுருவாரு. கரெக்டாக விஜயசங்கரமா செல்லம்மா வந்து குடும்பத்துக்குள்ள வராங்க. குடும்பத்துக்குள்ள வந்தா பிறகு இப்படியும் பயணிக்கலாம். யாருக்கு முசுவத்தும் ஒரு இறைவனை வழிபடுறதுமே நம்ம குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியுது. நிறைய எடுத்துக்காட்டுகளை யார் சொல்றாங்க, விஜயசங்கர் ஐயா தனது அந்த ஸ்பீச் மூலமாகவும் அவங்களுடைய வாழ்வியல் மூலமாகவும் ப்ரெசண்டாக வந்து சாமி வந்து வாழ்வியல் அதைத்தான் சொல்றேன். இது பேச்சுங்கிறத விட வாழ்வியலாக வாழ்ந்து காமிச்சவங்களை நம்ம பார்க்கும் பொழுது சாமியுடைய சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம நேரடியாக அவங்கள பார்க்கணும். மேடையில் 1000 சொல்லிடலாம், ஆனால் அதை நம்ம லைவாக பார்க்கும்போது தான் அதுக்கான கிளிப்பு வரும். அந்த கிளிப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயசங்கர் மாஸ்டர் நம்ம வந்து உள்ளே வந்து நடத்தினேன். வீட்டில் சில நெருடல்கள் இருந்தது. எனக்கான எல்லா விஷயமும் நீக்கப்பட்டு எல்லாருமே ஒற்றுமையாக வந்து அந்த குடும்பத்தோட பகவானை குடும்பத்துக்கான இந்த கால சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அந்த பணி வந்து மெல்ல நடந்தது. அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எடுத்துக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா விட்டு கொடுக்குறது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய குறைகளுக்கு நன்றி உணர்வோடு நம்ம நடக்கணும்னு நினைப்போம். சில சூழ்நிலைகள் நடக்கூடாமல் தள்ளி போவோம். இருந்தாலும் அது மனதுக்குள்ள இருக்கிற அட்லீஸ்ட் இறைவனை நினைத்தாவது அவருக்கு நான் உதவ முடியல அப்படின்னு நினைச்சா கூட சில நேரங்கள் நம்ம மனசாங்க ஆத்மாத்மாவது அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், செலுத்திக்கிட்டு இருக்கணும். விட்டு கொடுக்கறதும் நன்றி உணர்வு 2 இருந்தால் போதும். பகவான் நம்ம சுற்றி நமக்கு பெரிய பாதுகாப்போடையும் பெரிய அருளோடும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடும் ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும் சாமி மேஜிக் பண்ணி அதை மாற்றுவார். ஒரு கடன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மேஜிக் பண்ணுவார். ஒரு சிக்கல் வந்திருக்கோம். ஒரு காலகட்டத்தில் வீட்டில் கடன்காரங்க மட்டுமே நின்றுக்கிட்டு இருந்த காலகட்டம். காலையில் ஆயிடுச்சுன்னா காலையில் கடன் கேட்டு வந்துடுவாங்க. அம்மா அதுக்கு 1000 பதில் சொல்லணும், நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கடந்து கூட்டு வந்து இன்றைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு எளிமையான, அதாவது சாமிகிட்ட வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகுங்கிற ஆசைலாம் எனக்கு கிடையாது. சாமிகிட்ட வந்து நான் ஒரு எளிமையான வாழ்க்கை முறை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறை, காலைக்கு ஒரு நல்ல சொல்லும், உடல் நோய் நொடியில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கடன்படாத வாழ்க்கை. இந்த 2 இருந்தால் நமக்கு போதுமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை,
கலந்துக்காத வாழும் போகணும். இந்த ரெண்டையும் சாமி இருக்க போய் நாங்கள் எங்கள் கர்மா, நான் கூட சொல்லுவேன், சாமி இந்த அம்மன் வந்து லாரி பெருசாக உட்காந்துருந்தா அவ்வளோ கர்மாவை நம்ம சொல்லியிருக்கேன். என்ன தூக்கி கடவுள்னா இவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தால் சொல்லக்கூடிய கர்மாவை கழிக்க முடியும் அவங்க உட்காந்தாலும் எனக்கு புரியல. ஏன்னா அவ்வளவு கருமாக்களை நம்ம சுமந்துருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு தெரியல, ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்கு, நம்ம எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்பா அம்மாவுக்கு தெரியும், எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி வளர்ந்ததுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் இவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு வந்து நம்ம செய்கிற வினைகள் தான் காரணம். அப்படின்னா இந்த தம்பியை காப்பாற்று நம்ம போய் அங்கே உட்காந்தா தான் செல்லப்பாண்டிங்கிற ஒரு பையனையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். சாமி தெரிஞ்சு கவனம் வந்து நான் வரலன்னு நீ பேசாமல் அங்கேயே வந்துட்டார். அப்படிதான் நான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய புனிதர்களோ அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை. நான் அவ்வளோ மாணவர்களோட தான் இந்த பிறகு எடுத்ததுனாலே அவ்வளோ இதை சொன்னதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படின்னா அதெல்லாம் அவர் நம்ம கழிச்சிருவாரு அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து அப்படி அந்த சாமி நிறைய விஷயம் ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் சொன்னா, ஆனால் ஏன்னா மனசுக்குள்ள உணர்றது இந்த விஷயம் தான். அதனால பகவானுக்கு நன்றி உணர்வோட நான் எங்களுக்கு இருப்பேன். இந்த நாமத்தை என்னைக்குனாலும் ஆடி சொல்ல வரைக்கும் சொல்றதுக்கான அருளையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நான் சொல்றேன் கூட சொல்றதுக்கு ஆதேயமா ஒரு தடவை வந்து சாமிகிட்ட வந்து அந்த விஷயத்துல அப்பா தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, சாமி நைட்டு ஃபுல்லாக நான் வந்து நாமாவை சொல்லிட்டேன் அப்படின்னா சாமி அதை பண்ணிதான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஒரு நாமத்தை ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ சாமி சொல்லிட்டே சொன்னா, சரி நைட்டில் நீ தான் நாமா சொன்னேன் அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நாமத்தை சொல்ல வச்சதே சாமி தான் அப்படிங்கிறாங்கன்னா அந்த சரணாகதியோடையும் நம்ம நாமத்தை சொல்லணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான யோகிராம் சிவகுமார் யோகிராம். அடுத்தது நம்முடைய அன்பிற்குரிய கைலை கொடுத்தனால் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதை விட விஜயகுமாருக்கு ரொம்ப வேண்டிய வரும். எனவே விஜயகுமாருடைய ஒரு இனிய வட்டங்கள் நெருங்கிய வட்டத்தில் வர்றான் நம்முடைய விஷுனால எங்க ரெண்டு என்ன வரோம்னா, இவன் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது நான் ராம்ஜி ஆசிரமத்தை சந்திக்கிறேன். 1993 டிசம்பர் 4வது ஞாயிறு ஞான எக்ஜம்னு ஒன்று எனக்கு ஒரு கார்டு வருது. நான் அப்போ தான் முதல் ராம்ஜி ஆசிரமத்துக்கு போகிறேன். அன்றைக்கு இவன் அப்போ எம்ஏ படிச்சுருக்கான், ஃபஸ்ட் இயர். இவன் அங்கே வர்றான். இந்த ஞான எக்ஜம் இவருடைய பேராசிரியர் NSP சார், அவங்கலாம் எனக்கு தெரியும். அப்போ தான் அறிமுகமாகறாங்க. அங்கே வச்சு தான் விஷயம் எனக்கு NSP தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அப்படி எனக்கு ஒரு அறிமுகமாகுது. அதில் இருந்து எனக்கும் இவருக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை சாமிகிட்ட, இவன் மெட்ராஸ்லேருந்து வருவான், அதை நான் இங்கேருந்து வருவோம். 2 பேரும் திருவண்ணாமலையில் மீட் பண்ணுவோம். ஒரே நேரத்தில் யோகியை பார்க்க உள்ள போவோம். எங்களை 3 முறை சாமி உட்கார வச்சு சேர்ந்து பாட வச்சு விஷு எழுதுகிற பாடங்களை சாமி உட்கார்ந்து அதை மட்டும் ஒரு சொல்லிட்டு ஒரு முறை நானும் விஷுவும் போயிருக்கிறோம். கீழே நின்றுருக்கிறோம். சாமிக்கு பூப்படம் நான் வாங்கியிருந்தேன். இவன் குருவாயூர்லேருந்து வந்துருக்கான். இவன் குருவாயூரில் ஒரு அப்போது நல்ல ஃபோட்டோகிராஃபர். இப்போ குருவாயூரில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இந்த வாழைப்பூ விளக்கு, கேரளா மலையாள விளக்கு, வாழைப்பூ விளக்கு. அந்த விளக்கு ஒன்று அழகாக எடுத்து ஃபோட்டோ எனக்கு கூப்பிட்டுச்சு. ஃபோட்டோ அழகாக இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணோடனே இதையே சாமிக்கு வச்சு விட்டுருந்தோம். அப்போ தட்டில் பணங்கள்லாம் வைப்பாங்க. நாங்கள் வித்தியாசமாக இந்த ஃபோட்டோவை வச்சு விட்டோம். அதுக்கு மேலே நிறைய பூ தான் வந்துட்டு கிடைக்கிறது. சாமியோட 3 தாம்பாடம் பூ சாமி எல்லா பூவையும் தொட்டு இந்த ஃபோட்டோ அப்படியே போயிட்டு ஃபோட்டோ வரைக்கும் பார்த்துட்டு அதில் அப்படி கேட்குறாரு, இந்த ஃபோட்டோ யாருன்னு சொல்லி எங்கள் மணிசார் இருக்கிறாரு. மணிசார் அப்படி சீங்க அப்படி திரும்புறாரு, யார் இந்த ஃபோட்டோ வச்சது? அவர் கேட்கும்போது நீங்கள் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு தப்பு பண்ண மாதிரி இறங்கி அவர் கேட்குற துணியை நான் கேட்குறேன். விசிலி சக்கர் தானே வாங்க பகவான் கூட இல்லை தப்பு பண்ண மாதிரி நான் உண்மையிலே பயந்து நம்ம அதிகப்படுத்திட்டு அம்மா வச்சுக்குவோம். பூ மாலையெல்லாம் வைக்கணும்னு சாமி வந்து அந்த ஃபோட்டோ அப்படியே கையில் வச்சு அப்படியே பார்க்குறாரு. வேற ஒரு விஷயம் உண்டு. நான் அப்போ எனக்கு திருநெல்வேலியில் வீடு தேடி, எனக்கு வந்து கெட்டின வீட்டை வாங்கணுமா பிளாட் வாங்கி கட்டணுமா, இது ஒரு 6 மாதம் மண்டைக்குள்ள வரைக்கும். பிளாட்டை போய் பார்த்தா பிளாட் சிலது பிடிக்காம போகும், கெட்டின வீட்டை பார்த்தா சிலது பிடிக்காம போகும். நாங்கள் இருக்கிற ஒரு 6 மாதமா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக்ரவுண்டா சாமி ஒரே காலம் 2-3 மாங்க அடிக்கிறாரு. ஒன்றுனா எனக்கு வீட்டை விளக்கேற்றி வைக்கிறார். அந்த படத்தில் இருந்தால் விளக்குகளாக இருந்துச்சு. அந்த படத்தை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படின்னு கேட்குறாரு, have you present this photo to this Bagar? Yes, Swamiji. This is a photo taken by one of my friend. Whether he has come to the yes or not, call him for it. இவங்க உட்காந்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோவை வச்சு என்னையை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அந்த ஃப்ரெண்டுங்க வந்திருக்காரான்னு கேட்குறாரு. வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விசுவை கூப்பிட்டு விசுவார். வாட் இஸ் யுவர் நேம்? இதெல்லாம் விஸ்வநாத். ஓ விஸ்வநாத் சாமி ஒன்று காணப்படும். இந்த விஸ்வநாத்ங்கிற பேர் கேட்டோன்னா சாமியோடைய எக்ஸ்பிரஷனில் விட ராமகிருஷ்ணன் சொல்லி கூப்பிட்டு ராமா கிருஷ்ணாங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படி தன்னை இழந்து
அதை நான் வாழ்க்கையில் முத பார்த்தேன். விஸ்வநாதன்கிற பேரை கேட்டோன்னே யோகிராம் சுமார் அப்படியே இருக்கு. ஒரு செகண்ட் கழிச்சுதான் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் 2 பேரும் உட்கார வச்சு ஒரு 20 பேர்த்தையும் கேட்டு 2 பேரையும் பாட சொன்னாங்க. காலை மத்தியானம் அடுத்த நாள் காலையில் எங்கள் 2 பேரையும் ஜோடியாக உட்கார வச்சு எங்களை அவர் பாட வைக்கிறாங்க. அது விஷயம் நான் இன்னைக்கும் ஜோடியாக வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இது நடந்து ஒரு 96 நடந்திருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஜோடியாக இருக்கோம். அப்போ அதான் சுவாமி சன்னதியில் ஒன்றா நின்று பாடவும் நாங்கள் 2 பேரும். ஆனால் இந்த 30-34 வருஷம் கழிச்சும் அந்த நட்பு இன்னைக்கு தொடர்றது புகுந்து விடுது. அப்போ பகவான் இன்றைக்கும் வச்சிருக்கிறாரு. எனவே யோகி சேர்த்து அவங்க கல்யாணம் அப்புறம் கழிச்சு அது வேற விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல அவங்க கூட சேர்த்து வச்ச ஜோடி நான் தான். அதனால் அவருடைய இணையாராகிய நான் அன்போடு விசு அவர்களை யோகி குறித்து உரையாற்றி பாடம்